இன்றைக்கி ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸில் என்னென்னு பார்க்கலாங்களா? ஒன்றே இல்லைங்க, நான் செல்ஃப் ப்ராக்டிஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி க்ரீம் பிடிச்சி லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரைட்டிங் வரும். ரைட்டிங் வரல அப்படின்னா அது என்னங்க உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. என்ன மாதிரி போட்டால் இருந்துச்சுங்க? தின்னா கட் பண்ணோம், கட் பண்ணோம். இது வந்து என்னங்க மேம் எல்லாம் பிரிச்சிருக்கீங்களா? எழுதி தரேங்க. ரொம்ப நெட் வச்சு பூ போடுறதுக்கு யாராவது கொடுங்க, வேற இலை மட்டும் போட்டோம். இதுல வராது. போட்டு அக்கா தலையில எழுது, சுபாக தலையில இழிச்சு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிராயிங் போட்டேங்க. டீச்சர் இது யாரு? ஸ்டூடெண்டா? எல்லாரும் நினைக்கல எந்தவோ கிரிக்கெட்டுக்கிறாங்கன்னு. ஏங்க எப்பயுமே ஒரு குழந்தைக்கு பெண்ணு கொடுத்தா அதுக்கு என்ன எழுத வருதோ அந்த மாதிரி தாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எழுத வருதோ அந்த மாதிரி எழுத சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக போச்சுங்க. எங்களோட பேக்கிங் கிளாஸில் எப்பயுமே இப்படி தான் இருக்கும் பாருங்களேன். இப்போ மாங்காய், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் ஒரு கூட நிறைய வச்சு அதை கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க நாங்கள் ஒரு தீனி பண்டார குரூப்பாக இந்த குரூப் இருக்குங்க. ஆனால் செம்ம ஃபன்னாக ஜாலியாக அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ ஸ்டூடெண்ட்லாம் அவ்வளோ ஒரு பாண்டு, எல்லாத்துக்கூட மிங்கிளாகி எல்லாத்துக்கும் ஹெல்ப்பிங் மைண்டு செம்மையாக. நான் என்ன சொல்கிறேன்னா பேக்கிங்கில் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நில்லுனா நிற்கிறாங்க, உட்காருனா உட்காராங்க. இந்த பேட்சில் எந்த ஒரு ஃபெயிலியர் எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒருத்தர் ஒற்றுமையாக அவ்வளோ ஃபன்னாக என்ன சாப்பிட்டு இந்த பேட்ச் போகிறதுக்குள்ளேயும் நான் ஒரு சுற்று பெருத்திருவோன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஃபன்னாக நம்ம அமைதியாக உட்காந்துருந்தாலுமே கொண்டாந்து கொடுத்து ஊட்டி விட்டு போகிறது. ஏன் 1 to 1 பிள்ளைகளுக்கெல்லாம் விட்டு வைக்கல, அவங்களையும் கெடுத்து வச்சுக்கிறாங்க இந்த டீமு.